கட்டி போடுறாச்சுமா. அடே அப்பா, ஆமா இன்னைக்கு உனக்கு தான்டா சரியான பிள்ளையா உள்ள இருக்கு. நல்லா உருள வேண்டியது நீ மாட்டல. ஆனா நேத்துந்தே ஒரு டான்சர் வந்துச்சு. என்ன தொக்கர்த்த முண்டை மாதிரி, ஒரே கத்தி கம்பு மாதிரி. இன்னைக்கு தானே உனக்கு, இன்னைக்கு தான் நம்மளுக்கு ஏத்தது மாதிரி. நம்ம சித்திரந்தல்ல உனக்கு அருமையா போட்டுருக்காங்களா? அதேப்பா தல தல தலண்டு கொழு கொழு கொழுண்டு மொழு மொழுண்டு. ஆனா இப்படி பிள்ளைகளை பார்த்தா எனக்கு ஆர்வம் ரொம்ப கிளம்பு. முடிஞ்சா பாரு, முடியலண்டா முடியலட்டா நாக்கண்டால் நான் பயன்படுத்துறேன். நான் பாத்துக்கிறேன் வாத்தியார். பிள்ளை அழகா இருக்கிறதுனால இந்த பிள்ளைய வர்ணிப்போம் வாத்தியார். முத ஆமா வர்ணிக்கிறேன். பிடிக்க எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாடி செய்வான். கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த கவிஞனும் இவனை பாடி செய்வான். அந்த இயற்கையும் இவள் மேல் காதல் கொள்ளும், இவள் நினைவாளே என் வாழ்வு செல்லும். நான் பார்த்ததில்லை இவள் ஒரு நான் கேட்டதில்லை அவள் வார்த்தையில் கவிதை என்று கவிதை என்று நான் பார்த்ததிலே இவள் ஒருத்திக்குத்தான் நல்ல அகலம் என்று. அழகி என்பனா அகலம். அகலம்னு மனசை சொன்னேன், தவற நினைக்காதீங்க. ஆளை பார்த்தோன்னு என்ன போடுற? இல்ல வாத்தியாரே, மனசை சொன்னேன். நான் என்ட்ரன்ஸ்ல நோட்டீஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா. உள்ள டீ கொடுத்துருந்துருக்காங்க. எனக்கு ஒரு டீ சேர்த்து வாங்கி வச்சிருந்தாங்க. நல்ல தாராளமான மனசுக்காரவள். ஆமா பிள்ளை அழகா இருக்கு, சைஸா. ஆமா பிகை பண்ணுவான் கொஞ்சம் கொஞ்சமான நைஸா. ஆமா நோட்டீஸ்ல பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறீங்க. நோட்டீஸ்ல பார்த்தது. ஆமா நோட்டீஸ் எனக்கு 3 நாளைக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்ல வந்துருச்சு. ஆமா சைஸா பிகை பண்ணுவான். ஆமா வாங்க மேடம். வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். வந்தவரை வளவிக்கக்கூடிய நாடு நம்ம தமிழ்நாடு. ஆமா. அந்த தமிழ்நாட்டில் பிறந்தவள் நான். தமிழ் குறையாதபடி மறவாதபடி முதல் கண் வணக்கம் உங்களுக்கு நான் தரேன். நீங்க யாரு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க, என்ன காரணமா வந்திருக்கீங்க அப்படிங்கறத தெளிவா எடுத்து சொன்னீங்கன்னா இந்த மனப்பாறைக்காரி லைலா உங்களுக்கு பதில் அளிக்க சித்தமாக இருக்கேன். வந்த விஷயம் என்னமோ எடுத்து ஏம்புகள் பார்ப்போம். ஏன் நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் தான் வந்த விஷயத்தை சொல்லிட்டேனேப்பா. நீங்க யாரு என்னன்னு சொன்னா உங்க ஆத்தா விட்டு முதல்ல எதுவும் குறைஞ்சு. ஏன் நீங்க சொன்ன கொப்பையா விட்டு முதல்ல என்ன அறுத்து மூட்டை கட்டிட்டு போயிட போறாங்களோ? தேவையில்லாதது. நீங்க ரொம்ப அதிகமா பேசிட்டே இருக்கீங்க. பொம்பளை மாதிரி பேசி பழகுங்க. ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா கை அடக்கம் வாய் அடக்கம் தேவை. அது உண்மைதான். ஒரு ஆம்பளை வந்தே இல்ல. வாங்க யார் நீங்க, எங்க இருந்து வர்றீங்க, என்ன வேலையா வந்தீங்க, என்ன சோழியா வந்தீங்க, இந்த அதத்தையும் சாப்பிடுறீங்களா இல்ல இதைத்தையும் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன்னா ஒரு பொம்பளை கழகு. உனக்கு எனக்கு என்ன சொத்து தகராறா இல்ல காசு பணம் குடுக்கல் வாங்கல பிரச்சனையா? ஏமா கங்கல மிச்சது மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கே என்னன்னு கேக்குறீங்க. எனக்குமே என்னுடைய முக பாவனைகள் அப்படிதான். ஏன்னா இப்படிதான் தெரியும். ஆனா என் மனசுல என்னைக்குமே அன்பானதுதான் கிடைக்கும். நீங்க நான் என்னைக்குமே தங்கம் தான். நீங்க மனசு என்னைக்கும் தங்க சொக்க தங்கம் தங்கம். ஆனா உங்களை பாக்கையில எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஏன் எப்பயுமே தங்கம் தாப்பா, நீ என்னப்பா அப்படி சொல்ற? ஆனா ஊராட்டு பொண்டாட்டினா உணர்ச்சியா வர்ணிக்கிறது அதெல்லாம் நல்லா வர்ணிப்பாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அவரு. உங்களுக்கா? அப்ப நீங்க கம்பெனி கொடுத்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு ஏக்க வரத்தையும் செய்யும். யாருக்கு? இல்ல பொதுவா சொல்லிக்கிறேன். அவர் என் அண்ணன்மார்கள். அண்ணன்மார்கள். சரிங்க சரிங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? என்னுடைய பேர் கேபி லைலா. கேபி லைலா நீங்க தானா? ஹலோ. இந்த டீன் சொன்னதுலயே டீண்டு போயிருச்சு பாரு. சேச்சா அப்படியெல்லாம் கிடையாது. ஆரம்பத்துல அப்படி இருக்குதுன்னா போக போக தான் இடம் சிறப்பாவே அமையும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஒரு குறை வரத்தையும் செய்யும். கண்டிப்பா. குறை வருதுன்னா பெரிய நிறைய நடக்க போகுதுன்னு அர்த்தம். நாம வர்ற குறைகளை நான் எப்பயுமே பெருசா நினைச்சுக்கவே மாட்டேன். நான் நிறைய என்னைக்குமே பின்னோக்கி போகும் பொழுது வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா மாறும். கண்டிப்பா. அதனால ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுமா? ஏன் நேரம் வரை உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்காம நான் பேசுறேனா? இல்ல வந்தேன்ல. ஆமா. ஒரு வரவேற்பு கொடுத்ததே வந்தமிழ் நாடுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. நீங்க வாட்டுக்கு வள்ளு வள்ளுன்னு கத்துறதுல அங்க அல்லன்னு அத்துட்டு போயிருச்சு. ஏங்க நான் எவ்வளவு பொறுமையா ஒரு பொம்பளை பிள்ளை, எந்த பொம்பளையாவது வந்து உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்களா? இல்ல. எவ்வளவு அழகா இந்த தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி மரியாதை கொடுப்பாங்களோ அதன்படி நான் மரியாதை கொடுத்திருக்கேன். அது தெரியாம நீங்க பேசுறீங்களே, நீங்க தமிழ்நாடு தானா? தமிழ்நாடு தான். அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியே தெரியுதா பாக்க? உங்களை பாக்குறப்ப தமிழ்நாடு வரமுறையே தெரியாம இருக்கிறீங்களே. தமிழ்நாடு தாமா நானு. நீங்க தானே? தமிழ்நாடு. எவ்வளவு அழகா தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு ஒரு தமிழ் கலாச்சாரமான ஒரு துணிமணி ஆடைகளை போட்டு வந்திருக்கேன். அப்படி சொல்லி ஏன்னா இப்ப நம்ம நாட்டுக்காரங்க தமிழ் பேசுறத காட்டிலும் வெளிநாட்டுல இருந்து வரும் பொழுது அந்த தமிழை கொஞ்சம் கொஞ்சம் பேசினாலும் அதை கேட்கும் பொழுது நம்ம காதுல இனிமே அழகாக. ஆமா கண்டிப்பா. ஆமா தேன் பாஞ்சது போல இருக்கும்ல. ஏன்னா தமிழ் மொழிக்கு அவ்வளவு ஒரு பற்று இருக்கு. கண்டிப்பா. அது மாதிரி தமிழ்நாட்டு பெண்கள் ஆண்களுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு அதிகமா. கண்டிப்பா கண்டிப்பாக. ஓ அப்ப என்ன பேசினாலும் பேசுவீங்க. எதை பேசணுமோ அதை
பேசுவேன். நீங்க கண்டிப்பா. அப்ப அந்த அளவுக்கு ஒரு அறிவு திறமையானவங்க இல்லங்க. அப்படியெல்லாம் பெருமையெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கிட்ட என்ன கல்வி இருக்குதோ அதை பயன்படுத்துவேன். நிஜமா தானே? கண்டிப்பா. என்ன பேசினாலும் பேசுவீங்க. எதை பேசணுமோ அதை பேசுவேன். அடே அப்பா, உலகத்திலே சாதிக்க பிறந்தவே ஆம்பளை வர்க்கம் இடத்துல நான் சொல்றேன். சாதிக்க பிறந்தது என் குல தாய்மார்கள். அப்படி என்ன சாதனை பண்ணிட்டீங்க நீங்க? அப்படி எதை சாதிச்சிருக்கீங்க? உன்னை மாதிரி பொம்பளையை கட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறதே பெரிய சாதனை. உங்களை மாதிரி ஆம்பளைகளை பெக்கறதுல இருந்து கல்யாணம் பண்றதுல இருந்து பெண்கள் சாதனைக்கு மேல சாதனை படைச்சிருக்காங்க. என்ன சாதனை? நீங்க தான். ஓ, ஆம்பளை பெக்கறீங்க? ஆமா. ஆம்பளை பெக்கறீங்களா? இல்லங்க, உங்களை மாதிரி நல்ல பிள்ளைகளையும் பெத்திருக்காங்க, நாட்டுல அயோக்கியம் பண்றவங்களையும் பெத்திருக்காங்க. ஆனா உங்களை மாதிரி கணவன்களை கட்டி, ஏன்னா குடிக்கிறவன் இருக்கேன், சூதாடுறவன் இருக்கேன், எல்லா விதமான ஆண்களும் இருக்காங்க. அதை கட்டி காக்கக்கூடியவர்கள் பெண்கள். நீங்க அதனாலதான் தாய் நாடு அப்படின்னு இந்த நாட்டுக்கு பெருமை கொடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா. நாட்டுக்கு பேர் தாய் நாடு. கண்டிப்பா. அதனால வந்து தாய் நாடுன்னு சொல்லி பெண்களுக்கு பெருமை சொல்றீங்க. கண்டிப்பாங்க. அப்ப உலகத்திலே சாதிக்க பிறந்தது நீங்க சாதிக்க நிறைய சாதனை பண்றீங்க. அப்படிதாங்க நான் சொல்றேன். உலகத்திலே சுமக்க பிறந்தவே ஆம்பளை வர்க்கம்ங்கறேன். உலகிலே சுமக்க பிறந்தவர்கள் யாருன்னா என் குல தாய்மார்கள். அப்படி என்ன சுமந்துட்டீங்க? ஏன்னா இது வந்து நான் இந்த பூமாதேவி வந்து பெண்ணுதான். உண்மைதான். நல்லவனையும் தாங்குது, கெட்டவனையும் தாங்குது. ஆனா அவ கோவப்பட்டு பொங்கி எழுந்தானு வச்சுக்கங்க, நல்லவன் கெட்டவன் எல்லாரும் உள்ளதான் போகணும். எதை சொல்றீங்க? இல்லங்க, கோவப்பட்டா பெண்கள் என்னைக்குமே பொறுமையா இருந்ததாங்க சரித்திரம். கோவப்பட்ட சரித்திரம்லாம் கிடையாது. அப்ப பொறுமையின் பொக்கிஷம் பெண்கள் சொல்றீங்க. பெண்கள் தான் நான் சொல்லுவேன். உண்மைதானே? ஆமாங்க. இப்ப அந்த அதை நிரூபிச்சு பாக்குறோமா? நிரூபிச்சு பாத்தறலாம். உண்மைதானே? உண்மைதாங்க. கிட்டத்துல வாங்க. ஏன் சும்மா வாங்க? சேச்சா அப்படி எல்லாம் வந்து பழக்கம் கிடையாது. சும்மா போமா அதெல்லாம். என்ன பொண்கள் வந்து பொறுமையின் பொக்கிஷம் சொன்னீங்க இல்ல? பொங்கல் கிடையாது, பெண்கள். பெண்கள் தான். அப்படி சொல்லுங்க. பொறுமையின் பொக்கிஷம் சொன்னீங்க இல்ல? ஆமா. கிட்டத்துல வாங்க, ஒரு 4 தடவை கட்டி பிடிக்கிறேன், உங்க பொறுமை எப்படி இருக்குறத பாப்போம். நாங்க அப்படி எல்லாம் இருக்க வர மாட்டாங்க. ஓங்கி அடிச்சனா 1.5 டன் வெயிட் நான் மறுபடியும் ஒரே அடில தள்ளி போடுவேன் பாத்துக்க. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி உன்னை அடிச்சு இறக்கி போடுவேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, பெண்கள் வந்து பொறுமையா இருக்கலாம். எந்த இடத்துல பெருமையா இருக்கணுமோ அந்த இடத்துல தான் பொறுமையா இருக்கணும். இதுக்காக தெரியாத ஆண்மகன் வந்து மேல கைப்படும் பொழுது கோவப்படக்கூடியவள் தான் பெண்ணு. ஆம்பளை உனக்குலாம் என்ன இருக்கு? சூடு சொரணை வெக்கமான எல்லாத்தையும் ஒரு மூரமா மூட்டை கட்டி வச்சுட்டு வந்த உனக்கு பெண்களை பத்தி அப்படி என்ன தெரியும்? நீங்க தான் சொன்னீங்க. உங்க பேச்சுக்கே நான் வர்றேன். சொல்லுங்க. பெண்கள் வந்து பொறுமையின் பொக்கிஷம் சொன்னது யாரு? நான் தான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க. இதேதான் ஆண்கள் பொறுமையின் பொக்கிஷம் நான் சொல்றேன். இப்ப என்னைய மட்டும் இல்ல, இங்க உட்கார்ந்து மிருதங்க வாசிக்கிறவரும் சரி, ஆல்ரவுண்ட் வாசிக்கிறவரும் சரி, எங்க ஆம்பளை வர்க்கம் தான். என்னை விட்டுட்டு அவங்கள கூட விடிய விடிய கட்டி பிடிமே, அவங்க வாட்டு கிடப்பாக பொறுமையா. அதே ஆம்பளையினுடைய பொறுமை. ஆமா. அதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? பெண் புத்தி பின் புத்தி தான். ஆம்பளை புத்தி அவசர புத்தின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பளைகளுக்கு அரவன் நினைச்சாலும் பொம்பளைகளுக்கு பொலவன் நினைக்க கூடாதான். கெட்டு குட்டிச்சாரா போயிரணும். சும்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அதிகமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப வரமூறி பேசிறீங்க. அதுக்கு தான் அப்பவே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 1 மணிக்கு போட்டாலாம் படக்குன்னு டாப்பா. வித்தார களி வரவழைக்க பண்ணாலா? வித்தார களி வரவழைக்க பண்ணாலா? கத்தால முழுக்க தோட ஊத்திச்சா. சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டாலே, சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டாலே அது மண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வந்துச்சா. அப்படியே கொத்த வந்துச்சா. வரட்டு கேளட்டாடே வாரியா சண்டைக்கு, வரட்டு கேளட்டாடே வாரியா சண்டைக்கு, வரதா பாக்குறே நடக்கதான் முடியல, வரதா பாக்குறே நடக்கதான் முடியல. பம்மாத்துக்காரியும் பணியார் வைக்க போனாலாம். பம்மாத்துக்காரியும் பணியார வைக்க போயிட்டு நம்ம ஊர் கம்மாய்க்குள்ள போய் படுத்துக்கிட்டு, ஏன் பணியார வைக்கலையே, ஏன் பணியார வைக்கலையே, ஏன் பணியார கம்மாய்க்குள்ள புருஷனை வந்து வாங்குவான்னு கேட்கிறேன். வியாபாரம் பார்க்குறவன் போல வீதியில வாரு, இல்ல ஒரு கடையில வாரு, இல்ல ஒரு தெருவுல வாரு, கம்மாவுக்குள்ள யாரும் வந்து வாங்குவான்னு கேட்கிறேன். நான் தெரியாம மொத்தம் கேட்கிறேன். ஒருத்தர் என்ன பண்றேன், சைக்கிள்ல ஒரு குஞ்சா 50 குஞ்சா தூக்கி போட்டு போயிருக்காங்க. 50 குஞ்சுங்க. என்ன குஞ்சு? சரி, என்னங்க இவ்வளவு தப்பா பேசுறீங்க? நான் சொல்றது கோழி குஞ்சு, வெட குஞ்சு. சரிங்க. அவன் வளர்த்தாதாங்க வீட்டுல. இதுதான் 50 குஞ்சு. இன்னும் 1000 கணக்கான குஞ்சு வீட்டுல தான் கிடக்குது. சரி. பெரிய பண்ணக்காரன் 50 குஞ்சா எடுத்துக்கிட்டு இவன் என்ன பண்ணிருக்கான், நேரா வியாபாரத்துக்கு போயிருக்கான். எல்லா குஞ்சையும் வித்து போச்சு, ஒத்த குஞ்சை மட்டும் வச்சுட்டு சரி நம்ம வீட்டுக்கு போனோம்னா சைக்கிளை வேற அழுத்திட்டு வந்திருக்கான். கை கால் வழியா இருக்கும். வீட்டுல கொண்டு போய் நம்ம பொண்டாட்டி கையில கொடுத்து குஞ்சா நசுக்கி ரசம் வச்சு குடிக்கலாமே. ஏங்க குஞ்ச நசுக்குனா என்னமா அது? ஐயோ, அது வெட குஞ்சுங்க. வெட குஞ்சா? கோழி குஞ்சு. அத கொண்டுட்டு வந்துகிட்டே இருந்திருக்காங்க. இந்த கை கால அசரிக்கா இருந்திருக்கு. ஏன்னா மத்தியானம் ஆகி போயிருச்சு. காலையில பண்ணவல்ல ஆல மரத்து நிழல் அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு காத்துங்க. இவன் என்ன பண்ணுவேன், சரி ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி குஞ்ச ஒத்த குஞ்சா நிக்குது, விட்டா ஓடி போயிரும் சொல்லி இந்த குஞ்சை எடுத்து தலைக்கு வச்சுட்டு பேசாம படுத்திருக்கேன். இந்த குஞ்சு என்ன பண்ணிருக்கு, அட பாவி என்னைய விட்டுட்டா நான் ஓடிடுவேனடா, அதையும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கிறியாடான்னு சொல்லி அது ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு.
அப்படியே கோழி குஞ்சுக்கு பிறந்தது மாதிரி ஒத்த குஞ்சுக்கு வழி இல்லாம இருக்கிறேன். நான் போய் நீ பல குஞ்ச நீ பாத்திருப்பையா, உங்ககிட்ட இருக்கிறது இல்லாம இல்லாததையும் பாத்திருப்பேன். அதே மாதிரி என்ன பண்ணிருக்க, அந்த குஞ்சு கத்திக்கிட்டே இருந்திருக்கேன் மாதிரி தம்பி ஆனந்தராஜ் மாதிரி அந்த பக்கம் ஒரு பக்கம் போக வர ஒருத்தர் இருந்திருக்கேன். இந்த குஞ்ச காப்பாத்தணுமே அப்படிங்கிற பெருந்தன்மையில என்ன பண்ணிருக்கேன், குஞ்ச தூக்கிட்டு போயிட்டேன். இவன் நல்லா தூங்கி எஞ்சிருந்து பாத்திருக்கேன். ஐயோ என் குஞ்ச காணாம, ஐயோ என் குஞ்ச காணாமேன்னு எந்திரிச்சு ராவணா. எங்க இருக்கும் குஞ்சு? எங்க இருக்கும்? ஆனந்தராஜ் கிட்ட தான் இருக்கும். ஆனா அந்த பிள்ளை ஒரு நோக்கம் மாத்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த வகையில எப்ப நோக்கமே வராது. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பெண்களை இரு கண்களாக மதிக்கக்கூடியவன் நீங்களா? ஆமா. வந்தோடனே 1000 பொம்பளை பார்த்தாச்சு. இதுல பெருமை வேற, எருமை அடிச்சு சேர்க்கறது மாதிரி. பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. நல்லா பேசலாம். இந்த இடத்துல என்ன பண்றீங்க? அடிப்படையா வர பார்த்துட்டீங்க. காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும்ல. ஆயிட்டே இருக்கு. ஆமா, ஏற்கனவே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. கண்டிப்பா. அதனால உங்க பேரத்தை சொன்னீங்கன்னா. என்னுடைய பேர் கேபி லைலா. கேபி லைலா. என்னுடைய ஊர் மணப்பாறை. என்ன வியாபாரம் பாக்குறீங்க? இந்த எடுத்து சொல்றேங்க. சொல்லுங்க பாப்போம். நான் 7 வயசுல இளநீ வித்தவன். உங்க கையனாலும் கொடுங்கம்மா, ஒரு தடவை தொட்டுக்கிறேன். என்னத்த சொல்ல, இந்த நாடகத்துல 4000 ரூபாய் சம்பளம் நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள என் வீட்டு வாசல்ல 8 லோனுக்காரி உட்காந்துருக்கேன். காசை வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த பொம்பளை பிள்ளைய தொட்டு ஒன்னு கட்டி பிடிக்கிற ஒண்ணுதான் பிரயோஜனம். இதை நினைச்சுக்கிட்டே வீட்டுல தூங்கி எந்திரிக்க. அதை வச்சுட்டு மனசை தேத்திக்கிறேன். கையாவது விடுங்க, கட்டி பிடிக்கவே மாட்டீங்க. கட்டி பிடிச்சாலும் என்னால முடியாது இன்னைக்கு. நான் என்ன செய்ய, குளுக்கோசி போட்டிருக்கு இன்னைக்கு. இப்ப ஒரு வார்த்தையை சொன்னாரு, நீங்க ரொம்ப கவனிச்சிக்கலாம். நேத்து வந்த புள்ள வத்தலும் தொத்தலமா இருந்துச்சா? ஆமா. இதே நாளைக்கு போய் பேசுறப்ப இன்னைக்கு வந்த புள்ள நான் வத்தலும் தொத்தலமா இருக்கு, நேத்து வந்துச்சு நல்ல குண்டா லைலா வந்துச்சுன்னு சொல்லுவேன். இந்த பப்புடுக்காரங்களுக்கு வேலையே இதுதாங்க. இந்த பப்புடுக்கார வேலை முக்காசி பேத்துக்கு இதுதான் வேலை. இங்க இருக்கிறத அங்க சொல்றது, அங்க இருக்கிறத இங்க சொல்றது. ஒழுங்கா என்னைக்கு உருப்படியா பேசுறீங்களோ அன்னைக்கு தாயா ஒழுங்கா நடக்கும். தப்பா நினைக்காதீங்க. நீங்க இளநீ வியாபாரம் பாக்குறீங்க. இளநீல செவ்வளனியா பச்சை இளநியா? என்கிட்ட செவ்வளனி இருக்கு, பச்சை இளநீ இருக்கு, ஆயிரங்காய்ச்சி இருக்கு, கொப்பரங்காய் இருக்கு, பொள்ளாச்சி இளநீ கூட இருக்கு. பொள்ளாச்சி இளநிமா? பொள்ளாச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 படி தண்ணி. பொள்ளாச்சி இளநீ அதிகமா ருசியா இருக்கும் சொல்லுவாங்க. ரொம்ப பெருசா இருக்குங்க. ரொம்ப பெருசு. அது பார்த்தாலே தெரியுது இல்ல? இல்ல கைய காமிக்கலே பெரிய இளநியா இருக்கும் போல. பெரிய இளநிப்பா. பெரிய இளநீ. ஒரு இளநீ எவ்வளவுன்னு விக்கிறீங்க? 50 ரூபாய் தாங்க. 50 ரூபாயா? எந்த இளநீ எடுத்தாலும் 50 ரூபாய் தான். ஏமா ரொம்ப அநியாய ரேட்டா இருக்குல்ல. நான் இத காட்டிலும் பெரிய பெரிய இளநீ எல்லாம் குடிச்சவேன். 20 ரூபாய்க்கு மேல கொடுத்தது இல்ல. சாமி நான் சொல்றதை கேளுங்க. என்ன காட்டிலும் பெருசா பாத்திருப்பீங்க, என்னத காட்டிலும் சின்னதா பாத்திருப்பீங்க, ஒண்ணுமே இல்லாம பாத்திருப்பீங்க, ஒட்டி போய் பாத்திருப்பீங்க, கூம்பலா இருக்க பாத்திருப்பீங்க, பக்கத்துல இதா இருப்பேன். ஆனா நீங்க பலவற்றங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். பலவற்றையா? இல்லங்க, பல பேத்த பார்த்தவர்கள் நீங்கள். பல பேத்த பார்த்தாலும் சொல்லுங்க. அப்படிதான் நான் சொன்னேன். தப்பா சொல்றது மாதிரி இருந்துச்சு. இங்க பாருங்க, என்னைக்கு உங்க மேல சத்தியம் பண்றேன். இங்க வாங்க. வேணாம். இங்க வாங்க. நாடக வரிசை பயப்படாமங்க. உங்க தலை மேல சத்தியமா சொல்றேங்க. இந்த பிள்ளை ஒரு மாதிரியா தாயா இருக்கு. சீ அப்படியே எல்லாம் மாறியாலங்க. பரவாயில்லை, இளநீ வியாபாரம் பாக்குறீங்க. நான் என்ன வியாபாரம் பாக்குறேன்? வெயில் நேரம் அதிகமா இருக்கிறதுனால, மனிதர்களுக்கு அதிகமா சூடு பிடிக்கிறதுனால. ஐயோ இப்பலாம் வர வர வெயில் அதிகமாயிருச்சு. வெயிலுக்கு அதிகமா சூடு பிடிக்கிறதுனால, விரல் வேற முன்னு இருக்கிறதுனால நோண்டி விக்கலாம். நொங்கு வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க போனாலும் இந்த நோன்ற வேலையை மட்டும் விடவே மாட்டீங்க. அப்படி நோண்டு வாய்ப்பு கொடுத்து பாருவேன். மாமா செல்வராஜ மிஞ்சிருவேன். வெட்டுவாண்டா, கத்தி எடுத்தே வெட்டுவேன். உனக்கு நோன்றதுக்கு 4 நொங்கு நோண்டுவேன். நிறைய பேர் இருக்காங்க, என்னைய விட்டு. ஆமா, 2 பேர் வியாபாரத்தையும் ஆடி பாடி விட்டுட்டு போயிருவோமா? அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, இவர் ரோசாப்பு சேலக்காரி, இவர் ரோசாப்பு சேலக்காரி, காதோரம் கொண்டக்காரி, இவ காதோரம் கொண்டக்காரி, இவ கையால புல கெட்டிக்காரி. இருப்பா, யாரப்ப நான் போய் கையால கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். கையாளப்புல கெட்டிக்காருங்க. எடுவட்ட வேலை. மேடம் கோவப்படாதீங்க. பட்டு பட்டு நடிச்சு ஏன் எதுக்கு எடுத்தாலும் பட்டுன்னு கோவப்படுறீங்க? அப்புறம் எடே கையாளப்புல கெட்டிக்காருனா? ஏன் ஊர் காரியாவட்டி பக்கத்துல மாந்தோப்புதேன். ஆமா தெரியுமே. நான் வந்து பசுக்கு வந்து அந்த மந்திரியோட முக்குக்கு நேரம் நின்றுக்கிட்டு இருந்தேன். அங்கதான் நின்னேன். அந்த டீ கடை பக்கத்துல உள்ள டீ கடையில போய் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க வேணு வந்ததை நான் பார்க்கல. நீங்க வேணுக்குள்ள இருந்து கையெழுத்து கூப்பிட்டு, அடே வேணு வந்துருச்சு வந்ததோல கையெழுத்து கூப்பிட்டீங்களா? இவ கையெழுப்புல கெட்டிக்காரி, இவ கையெழுப்புல கெட்டிக்காரி,
அடி வந்தாலும் வாடி மதுராசு நம்ப தாண்டி அடி போனாலும் போடி புதுக்கோட்டை போய் எல்லாம் தாண்டி அடி வந்தாலும் வாடி மதுராசு நம்ப தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போய் எல்லாம் தாண்டி. என்னடா வண்டிய நீங்க விடிய விடிய அடிச்சாலும் நாங்க எப்ப ஆடணும்னு தோணுதோ அப்பதான் ஆடுவோம். மாமா இன்னொரு மாத்திரை செட்டு ஒண்ணு வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வயசுலயே மாத்திரை போட்டு அடிக்கிறானே இன்னும் போக போக உடம்பு முடியலமா, உடம்புக்கு சரியில்லைம்மா. ஏன் வகுத்தால ஓடிச்சு அதனால சொல்லு. அடி வந்தாலும் வாடி மதுராசு நம்ப தாண்டி அடி வந்தாலும் வாடி மதுராசு நம்ப தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போய் எல்லாம் தாண்டி. கொஞ்சம் வயசு குமரி புள்ள எனக்கு கொஞ்சம் கூட கொக்கரை இல்ல. குமரி புள்ளே கொஞ்சம் கூட வைக்கவில்லை. நல்லா சுத்துதையா. பழைய கிரைண்டரா இருக்கும் போல சேர்ந்து சுத்துறா. 3 கோடி அரிசியை போட்டாலும் 10 நிமிஷத்துல மாவா வெளியில தள்ளிரும் போல. 1 நிமிஷம் அப்படி போதும். பெல்ட் ஏறி ஏறி அடிக்குது. அடி என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். அடி என்னங்கிற தங்கம் இவனுக்கு ஏத்த சிங்கம். காட்டு ரோசா காட்டு ரோசா வாடி புள்ள காட்டு ரோசா. அடி காட்டு ரோசா காட்டு ரோசா வாடி புள்ளை காட்டு ரோசா. என்னம்மா இந்த பிள்ளை என்ன கல்லாட்ட ஆடுது? இங்க வாங்க மேடம். ஊர்ல இருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் போட்டிருக்காங்க. விடிய காலம் 6 மணி வரைக்கும் நீங்க எனக்கு பொண்டாட்டி. அது வரைக்கும் உங்களை கட்டி பிடிக்கத்தான் செய்வேன், ஒட்டத்தான் செய்வேன். ஏமா 6 மணி வரைக்கும் அதுக்கப்புறம் முழுசா செய்ய விட்டே பார்க்கலாம். அதுக்குள்ளே வைக்கிற இல்ல இல்ல சோத்து வத்தியா இங்க வருங்க மேடம். 6 மணி வரைக்கும் தான் பொண்டாட்டி. அதுக்கப்புறம் நினைச்ச வண்டியில ஏறி போங்க, நான் கேட்க மாட்டேன். ஒட்டி ஆடுங்க கொஞ்ச நேரம். காலையில யார் வண்டியிலும் போக மாட்டேன், புருஷன் வந்து கூட்டிட்டு போவேன். இப்ப நீ நேரம் வாடா எடுவட்ட வேலை கல்லாட்ட பாலுக்கு ரீபால் உண்டு. திரும்படி போடுங்க. ஓடியா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா வாடி புள்ளை. என்னடா ஒரு மாதிரி அட்டம் சாத்திக்கிட்டே இருக்குது. இந்த பேக் பொசிஷன் எனக்கு சத்தியமா பிடிக்காது. நம்மளுக்கு எப்பயுமே ஃப்ரெண்டு தான்மா பிடிக்கும். உனக்கு ஃப்ரெண்ட் பிடிக்குமா இல்ல பேக் பிடிக்குமா? என்னமா சைடுல கொண்டு வந்து குலவிகளை கட்டது. அவனுக்கு தோதா செய்யுமா, அவன் சின்ன பையன் நம்ம விடுமா. முன்னாடி வாங்க மேடம். முன்னாடியே வரணுமா? காலைல ஏன் சம்பளத்துல கூட 200 ரூபாய் சேர்த்து தாரேன். நீ தந்துட்டாலும் அப்படியே பொளந்து தான் கட்டிடு. வந்து தொலை வா. அந்த கடலைக்குள்ளே ஓரத்திலே காட பூரா நினைச்சே சொல்லல. சரி ஆர்வ கொள்ளல செய்யாதனான்னு சொல்ல கேட்குறியாடா? கடைசியில் டான்ஸுக்காரியை கூட்டு வச்சுனா ரவுடி முண்டையை கூட்டு வர சொல்லு. ஒட்டு ஒட்டுனா பிள்ளைய கூப்பிட்டு நீ தான் பிள்ளைய கிளப்பி விட்டு அப்புறம் ஒட்டு விட்டு அப்புறம் என்ன ஊராட்டு பிள்ளைய கொல்லத்துறாவ. ஊராவிட்டு பொண்டாட்டிய வந்து என் பொண்டாட்டி கையே அதான் நக்கரமட தெரிஞ்சிச்சு. இப்ப வந்து இடிச்சோடனே உனக்கு பட்டுக்குதோ. உங்களுக்கே ஒரு மனசு இல்லையா? என்ன மனசு? ஏன் பனைமரத்துல பள்ளி ஏறி என்ன செய்ய போகுது? அது ஒண்ணும் செய்யாது. கொஞ்ச நேரம் இது ஒண்ணுங்க இல்லையா? ஏற பள்ளி ஒரு பள்ளி இறந்தா பரவாயில்ல. கொஞ்சம் நைவா பள்ளி ஏறணும்னா அது விளங்குமா? சரி தனித்தனியா போட்டு போடுங்க பாப்போம். அந்த கடலைக்குள்ள ஓரத்தில காடை பூரா 2 நிக்க. கடலைக்குள்ளே ஓரத்திலே காடை பூரா 2 நிக்க. அடி திருவாரூர் தேரே புத்தபாடி திருவிழா உனக்கு சுருக்காடி. பச்சப்பாவே தீராதடி மச்சானந்தி மாறாதடி.
சூடத்தட்டு இருந்தா எடுத்துட்டு வாங்கண்ணே. ஒரு கண்ணுன்னு பத்திராம ஆராய்ச்சி எடுத்துக்கிருவோம். காமாட்சி அம்மனுக்கு கரகை எடுத்து காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து ஒத்தொரு வயந்தாரி ஒரு ஒன்னப்பட்டு தாரி ஒத்திக்கிட்டு வாரி ஓடப்பட்டான். திருவருத்தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி. ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, பார்வதிக்கு சிவனார் துணை, வள்ளிக்கு முருகன் துணை. இந்த ஆனந்த புயலுக்கு காலையில் 6 மணி வரைக்கும் செல்வராஜ் தான் துணை. தானனா 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 தானனா. மீனாட்சி மீனாட்சி ஓன்னை காதலி நாச்சி, மீனாட்சி மீனாட்சி என்னன் காதலி நாச்சி. நாலு ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் பயிலாச்சு. ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, இந்த பாவப்பட்ட ஆனந்த ஐயா ஆச்சுக்கம்மா. மீனாட்சி மீனாட்சி என்னன் காதலி நாச்சி. டேய் வேணா ஏன் டேய் காலை அப்படியே விரிக்கணும். இப்ப நானா அவ்வளவுதான். என்னால விரிக்க முடிஞ்ச அளவுக்கு நான் விரிக்கிறேன்ப்பா. விரிச்சு இனீர் வரையும் பழக்கமே இல்ல. அப்படி விரிச்சு என்ன செய்ய போறீங்க? பழகிக்கிறேன் பழகிக்கிறேன் உங்களோட சேர்ந்து. ரொம்ப நடிப்ப கள்ளி. உண்மையாலுமே ஓ மேல சத்தியமா? என்னையே கொள்றதுல கருத்த பையன் சேவத்த பொண்ணு காதலிச்சா, ஆமா காதலிச்சா. இந்த சேவத்த பொண்ணு கருத்த பையன் காதலிச்சா காதலிச்சா. கருத்த பையன் அந்த கருத்த பையன் செவத்த பொண்ணை காதலிச்சா, ஆமா காதலிச்சா. இந்த சேவத்த பொண்ணு கருத்த பையன் காதலிச்சா வேலை விரிக்க கூடியம்மா பார்த்து. கொஞ்சம் பாவடை ஏறிக்கம்மா. எங்க அண்ணனை கேளு, எங்க அண்ணன் ஆட சொன்னா ஆடுறேன். 4500 ஓவா சம்பளம். இதுல சங்கத்துல வரையில ஆட்டோலதான் வருவாங்க. அதுக்கு 250 ரூபா வாடகை. ஊர்ல கொடுக்குற தண்ணி குடிக்க மாட்டாங்க, மினரல் வாட்டர் தண்ணி தான் குடிப்பாங்க. அதுல வந்து ஆமா சாதா டீ குடிக்க மாட்டாங்க, ஸ்பெஷல் டீ தான் குடிப்பாங்க. ஒழுக்கமா காலை விரிச்சாடி. எனக்கெல்லாம் காலை விரிச்சா தாம்மா பிடிக்கும். ஏங்க இத்தனையும் நான் கேட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொழுதெல்லாம் கேட்டேன்னு சத்தியம் பண்ணு. இந்த நாடக அமைப்பாளர் அவர் நாடகத்துக்கு போன அன்னைக்கு அப்படித்தான் கேட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது வேற மசைய போட்டு என்னை கூட்டிட்டு போய் சின்ன சின்ன சீசாவிலே சின்ன சின்ன சீசாவிலே இன்னைக்கு நான் சேர்த்து வச்சேன் ஜெகனா போட்டு அது சேர்ந்து சோழா அது சேர்ந்து சோழா சேரலையோ இந்த மனப்பாற லைலா புள்ள நெத்தியில அந்த சின்ன சின்ன அடி சின்ன சின்ன அடி
சீசாவிலே வச்சு சின்ன பொட்டு சின்ன சின்ன சீசாவிலே வாங்க வாங்க, நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பேசுறீங்க. உங்களை பார்த்ததும் லேசா எச்சி புத்தி வந்துருச்சு. உங்களுக்கு எச்சி புத்தி வந்து நான் என்ன செய்ய போறேன்? உங்க பார்த்து மனசு வைங்க. மனசு அப்படியெல்லாம் வைக்க முடியாதுப்பா. நான் ரொம்ப வாடி கிடக்கேன். ஆமாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? யூடியூப்ல பார்த்துட்டு நாளைக்கு விளக்குமாரோட நிப்பாங்க சங்கத்துல. நீ எங்கேயா வர்ற? நம்ம ஊரோட நினைச்சுக்கிட்டு இங்கிட்டு வந்துடக்கூடாது. ஆமாங்க. அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். உண்மையிலேயே நம்ம ஊரைத்தான் சொல்றேன், இங்கிட்டுலாம் வராது. ஊருக்குள்ள சொல்றீங்களா? ஊர்ல அத்தை மக மாமே மகன் ஒவ்வொரு வீட்லயும் 3 நாய் வளர்க்குறாங்க. ராத்திரில போக முடியல. நாய கூடவா விட்டு வைக்கல? சந்தில விட்டு விரட்டுது. அன்னைக்கு நான் போய் விழுந்து மொழிங்கால அரைச்சு அரவத்து வந்ததே மிச்சம். ஆமா, அதனால உங்க பேரை சொன்னீங்கடா. என் பேர் உங்களை காதல் பண்ணலாம். என் பேர் கேபி லைலா. கேபி லைலா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்க பேரு? என் பேரு நிறைய ஊருக்கு தெரியும், நிறைய பேத்துக்கு தெரியும். என்ன பேரு? என்ன பேரு தெரியுமா? என்ன பேரு? அழகான பேரு. என்ன பேரு? சுருட்டு சுப்பேன். நல்லா. என் பேரு குருட்டு குருவம்மான்னு வச்சுக்கிறேன். குருட்டு குருவம்மா. சரித்தேன். குருட்டு குருவம்மாவுக்கும் சுருட்டு சுப்பனுக்கும் புருட்டுக்கு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. உண்மையான பேரு ஆனந்தராஜுங்க. ஆனந்தராஜ். நான் ராஜ் 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 ராஜ். ஆமாங்க. உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்படி? என்னையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கா? உங்களே வா. சும்மா சொல்லுங்க, வெக்கப்படாதீங்க. நிஜமாவா? ரொம்ப நடிப்ப 3 உள்ள வத்துட்டா ஒண்ணுமே தெரியாம. 15 உள்ள வைத்தாலும் சரி, பெண்களுக்கு அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு என்னைக்குமே இருக்கும். சொல்லுங்க. பெண்கள் தான். ஏயா நான் 10 பிள்ளை பெத்தணும் ஓட்ட நான் வந்து சொன்னேனா? இல்ல, அன்னைக்கு ரேஷன் கார்டு ஒண்ணு கீழே கடந்து எடுத்தேன், அதுல உங்க பேர் தான் போட்டுருந்துச்சு. அப்படியா? இனி வரைய 1000 பொம்பளைய பார்த்தா 1001வது பொம்பளைய பார்த்துக்கிட்டு அலைகிற உனக்கு ஏன் இவ்வளவு திமுரு தெனவாட்டு இருந்துச்சுன்னா உண்மையா பெத்தவளுக்கு எனக்கு எவ்வளவு இருக்கும்? கண்டிப்பா. பிச்சு பிரேமிச்சு ராஸ்கர். சரி, என்னை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஒரு 6 மணி வரைக்கும். 6 மணி வரைக்கும் தானே? ஓ மூஞ்சில முழிக்கிறதுக்கு போயில கூட கிடைக்காது. மூஞ்சில முழிச்சா போய் அடிக்காத. காதல் பண்ணுமா? இல்ல வாத்தியார, நீங்க சொல்லுங்க. சும்மா நம்ம பேசுவோம், அதெல்லாம் சரியான பையன். எனக்கு வேண்டாப்பா அப்படிப்பட்ட ஆம்பளை. சரி, தூக்கி பால் கொடுத்து இறக்கி விடு. சொல்லுங்க காதல பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அப்பதான் எனக்கு காதல் மூமெண்ட் வரும். என் காதல். ஆமாங்க. உண்மையான காதல், தெய்வீகமான காதல், தங்கமான காதல். என்னைய பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். லூசு முண்டை. ஏண்டா லூசு கும்பாயின, எனக்கு நல்லாத்தான் வருது. ஏண்டா உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என்னைய பிடிச்சிருக்கான்னு கேட்டா காதல் உண்மையான காதல். காதல் பிடிச்சிருக்குன்னு சொன்னோனே என்ன சொல்லணும் நீங்க? அப்ப நீ என்னை காதலிக்கிறியாமா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்கணும். அதைத்தான் கேட்டுக்கிட்டு. சரி, இங்க வாங்க. காலையில சும்மா இருங்க. ஏற்கனவே உடம்புக்கு முடியல. என்னைய பிடிச்சிருக்குன்னு ஒரு வாயினால சொல்லுங்களேன். பிடிச்சிருக்கு. என்ன வெறி இப்படி சொல்லு? வெறு கொஞ்சம் சிரிச்ச மணிக்கா சொல்லுங்க. என்ன பிடிச்சிருக்கு? இப்படி சிரிச்சா ஏறுவாடி கொண்டு போயிருவாங்க. உன்னை கொண்டு போய் சேர்க்காம நான் போயிருவேனா? நல்ல சிரிச்ச முகமா சொல்லுங்க, அப்பதான் எனக்கு மூவ்மெண்ட் கிளம்பு. பிடிச்சிருக்கா? ஐயப்பா, என்கிட்ட அந்நியன் படத்துல இருந்தது மாதிரி இப்படியா? அப்புறம் எப்படி சிரிக்க சொல்றீங்க? ஒரு புனிதமான ஒரு முகமா. ஓ அப்படி சொல்றீங்க. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி கொன்றியா பாத்துக்க. திரும்ப சொல்லுங்க, கேட்கணும் போல இருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படித்தான் சொல்ற. காலையில 6 மணிக்கு விரகனூர்ல இறங்கி ஓடிடுறேன். என் புருஷன் தங்க வந்து அப்புறம் அருவாள் எடுத்து வெட்டுவேன். இது தேவையா? சரிங்க. உங்களை எப்படி காதல் பண்ண தெரியுமா? அவர் நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவர் தானே. அப்படி சொல்லக்கூடாது. என் மேல பாசமா இருப்பாரு. உங்க வீட்டுக்காரர் வேணும்னா போய் கேட்டு பாருங்க. காலையில போய் கேட்கிறேன். ஆமா, இப்ப லவ் பண்ணு. சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தால பூமடலே. சிந்தாமணி குயிலே மணக்கும் ஒரு சிந்தால பூமணமே.
தொடரணுமே ஆனந்த சொர்க்கம் கொஞ்சம் வளரணுமே ஆரம்பத்தில் இங்கு தொடரட்டுமே ஆனந்தத்தில் இங்கு வளரட்டுமே உன் மார்மீதிலே ஒரு பூ போலவே நான் நாள்தோறும் மலரணுமே என் மயிலே சுதாமணி குயிலே மனைக்கு ஒரு சுந்தாளம் மனமே சிந்தாமணி குயிலே மனக்கும் போது செந்தால பூ மணலே சிந்தாமணி குயிலே மனக்கும் போது செந்தால பூ மடலே போலே பத்தோன என் மனசுல காதல் வந்துருச்சு. சொல்லுங்க பாப்போம். உங்க காதல் அப்படி என்னுடைய காதல் எப்படி தான் அந்த பூஜைக்கேத்த பூவிதா எப்படி தெரியுமா? எப்படி இல்ல இல்ல இன்னர் இன்னர் ஆ அவரு எப்பயே முடிச்சிட்டாரு தெரியுதே. அதனால அவருடைய காதல் அப்படி என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? அந்த பூஜைக்கேத்த பூவிதா எப்படி தெரியுமா?